பசிப்பெருக்கமே உயிர் பெருக்கம், உயிர் பெருக்கமே பசி பெருக்கம். பசி இருந்தால்தான் உயிர் வாழும், உயிர் இருந்தால்தான் பசி வாழும். பசி வாழுகின்றவர்களும் உயிர் இருக்கும், உயிர் இருக்கின்றவர்களும் பசி வாழும். அற்புதமாகுது இல்லை? என்னுடைய தோழர் மாணவர்னு உங்களுக்கு சொல்லுவேன். நான் மாணவன்லாம் நிறைய சொல்ல மாட்டேன், மற்றவங்களுக்கு புரியத்துக்காக என்னுடைய தோழர் சரவணன் ஆவடியில் இருக்கார். அற்புதமான தாரக மந்திரம் விரைவில் பேச போகிறாரு. அவருடைய பேச்சுக்கள் வரும், கேட்பதற்கு தயாராங்க. அற்புதமாக விளக்குவார். எப்படி பாருங்களேன், துல்லியமாக கவனிங்க. பரபரப்பில் பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ எதுக்கு வர்றேன்னா, பல பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரிலாம் புதிய பசியும் உணவுமே ஆதி நிலைன்னு சொன்னதுக்கு பல பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, வாழ்த்து தெரிவிச்சிங்க. ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சவங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறேன். வாழ்த்து சொல்லாத நிறைய பேர் இருக்கிறீங்கள, உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் சொல்கிறேன். என்னைக்காவது இவருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், இவ்வளோ ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் கூட என்னைக்காவது தோணும் இல்லை, கண்டிப்பாக பேசுவீங்க. அதுக்கு இன்றைக்கே வாழ்த்து சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்ல போகிறீங்க, எவ்வளோ பேர் சொல்ல கேட்கத்தோட சரி சரி உங்கள் விருப்பம், கேட்டாலும் சரி. புரியுதுங்களா? ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா 11 வரல டெய்லி வீடியோ பார்க்குறேங்க ஐயா. பாரு ஐயா, ஒரே நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க ஐயா, ஒரே டென்ஷனாகுது, கனவே துரத்துற மாதிரியே வருது. அது என்ன தீர்வுன்னு கேட்டார். படுக்கும்போதாவது என் வீடியோ பார்த்துட்டு பாடு, சிரிச்சுட்டு பாடு, எதுக்கு டென்ஷன் இல்லை. உண்மைதாங்க ஐயா, புரியுதுங்களா? அது மாதிரி நான் கேட்டார், ஐயா நான் சொன்னேன் ஐயா, நான் 8:15 வரலும் ஃபோன் அட்டன் பண்ணுவேன், 8:30 ஃபோனு சைலன்ஸில் போட்டு நான் தூங்கிடுவேன். என்னது 8:15 தூங்கிடுவீங்க? 8:15 தூங்குறதுல அவருக்கு ஆச்சரியமாகுது. ஏன் ஐயா அப்படி கேட்குறீங்கன்னா, நாங்களாம் 11 ஆகுதுங்க ஐயா, எதுனா நைட் டியூட்டி சரிங்களா? இல்லை செல்லு பார்க்குறது தான் நைட் டியூட்டி. என்ன இருக்குது ஐயா, ஒரே கனவாக வருதுங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாகுது நைட்டு ஃபுல்லாக. இப்போ இப்படி ஆகிப்போச்சு உடல். அதனால் நான் இதுக்கு எதுனா ஒரு தீர்வு சொல்லுங்க ஐயா, மூலிகை எதுனா. ஐயா இதுக்கெல்லாம் மூலிகை கிடையாது, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாங்க. இது ஒன்று என்ன மாதிரி குய்யா போடுங்க, கண்ணு முன்னு கொஞ்ச நேரம் உட்காருங்க, எல்லாம் டிலெக்ட் ஆகிட்டு வெளியே போயிடும். கொஞ்சம் அதிகம் கனவுகள் வராது, குறையும், கண்டிப்பாக குறையும். காமெடியாக சொல்கிறேங்க, ரொம்ப உஷாராக கவனிங்க, புரியுதுங்களா? இல்லை பட்டு தான் நான் தூங்கிட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஒரே இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன், இந்த வேலைக்கு அந்த வேலைக்கு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையே வருதுன்னா எனதாவது வீடியோ பார்த்துட்டு போடுங்க. படுக்கும்போது கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் படுத்தா என்ன, அப்படியே எமோஷன் டென்ஷன் அப்படியே டென்ஷன் ஆகுதே பார்த்துட்டு அப்படியே படுத்துருவீங்களா? அது மாதிரி படுக்கக்கூடாது, புரியுதுங்களா? நீங்கள் சொல்ல ஐயா ஒரு சப்ஜெக்டும் இல்லைங்க ஐயா, எதுங்க ஐயா அப்படி வீடியோ விடுங்க? நான் சிரிக்கணும் இல்லை, என் வீடியோ நானே பார்த்து சிரிச்சுட்டு தூங்கிடுவேன், கனவு வராது. சிரிக்காமல் சீரியஸாக படுக்கிறீங்க பாருங்க. பகல் ஃபுல்லாக என்ன நடந்ததோ அது அத்தனையும் இரவு டிலெக்ட் பண்ணும் பாடி, அதுதான் கனவாக வருகிறது. கனவுன்னா புரிஞ்சிடுச்சா இன்றைக்கி என்னென்னு? நீங்கள் டிலைட் பண்ணாமல், உடம்புல இருக்கிறத டிலைட் பண்ணாமல் நீங்கள் தூங்கினீங்க பார்த்தீங்களா, அது எல்லாம் டிலெக்ட் பண்ணுது. ஏன்னா உள்ளே ஃபுல் டைட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிலெக்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் இப்படி உட்காருங்க, கண்ணை மூடிக்கணும் உட்காருங்க, ஆட்டோமேட்டிக்காக டிலெக்ட் ஆகும். இல்லைங்க ஐயா எங்களுக்கு அந்த அளவுக்கு உட்கார முடியல அப்படின்னா என் வீடியோ பார்த்துட்டு சிரிச்சுட்டு படுங்க, கொஞ்சம் கனவு கம்மியாக வரும். நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன்.